ஹலோ மடி எனக்கும் அப்பாஞ்சி வீட்டைக்கிற விருப்பம் இல்லை தான். அது வச்சு பார்க்குற கரைச்சி தான். எனக்கும் என்னென்னா அவர் எங்கே அனுப்பிட முறை எங்கே வச்சு ஒன்றும் செய்யற அவர் எங்கே நாங்கள் என்ன செய்கிறது வச்சு இடைஞ்சல் வேறு. எனக்கும் விருப்பம் இல்லை. நீ சொல்வதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த வச்சு என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் வச்சு என்ன ஒரு விஷயம் என்ன செய்கிறது. இந்த பிள்ளை இப்படியெல்லாம் யோசிக்குது. நான் வீட்டில் இருந்து கணக்கை யோசிச்சு ஏதாவது எனக்கு ஒன்று நடந்துருமோன்னு சொல்லி என்ன பாசத்தோடு நிற்கிறான். எவளுக்கு நிற்க சொன்னானே. எங்கே கலைச்சி விடுவோன்னு பார்த்தா எதுவும் கிடைக்கிறாங்க. எங்கே கலைச்சி விடுறது எங்கே விடுறாங்க இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு எங்கே விடலாம். எந்த பிள்ளைக்கு என்னில் இவ்வளோ ஒரு பாசம். நான் நைஸாக ஆளை கடைக்கு கூட்டு சொல்லி போட்டு கொண்டு பஸ் கோட்டை விட்டு வாரேன். பிறகு நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டேன், இந்த வீடை விட்டுட்டு வேற ஒரு வீட்டை வாடகை எடுப்போம். எடுத்து அங்கே இருக்கிறான் அங்கே கண்டுபிடிக்க மாட்டேன். நான் அப்படியே அந்த சனியை ஒழிஞ்சு போட்டு ஒழிஞ்சு போட்டு விருந்து தான். இந்த பிள்ளை வந்தால் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக என்னை கொண்டு போக ராஜா நல்ல விருப்பம். என்னப்போ வாப்போ எந்த பொடியே. ஐயோ கடவுளே, நீ எங்கேப்பா என்ன கொண்டு போக போற? ஐயோ நல்லது நல்லது. உடுப்பேன் இதுக்கு கிடக்க போனேன். ஐயோ இந்த புள்ள நீ என்ன கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல அப்போ எங்க புட்டே காண இல்லை. போய் அடுத்த ஹோட்டலில் ரைஸ் அப்படியா? அப்படி வருவோம். என்ன கொண்டு இது நல்ல ஒரு இடத்துல எது விடரா. ஐயோ நான் பெத்தெடுத்து கஷ்டப்பட்டு உன்னை படிப்பிச்சு உன்னை வளர்த்து என்ன காரியங்கள் எல்லாம் செய்தேன். எந்த புள்ள தான்டா. நீ ஒன்று யோசிக்க எப்படியுமே நீ எனக்கு நல்லதை நான் செய்வேன் தெரியும். சரி அப்போ சரி அப்போ நீ எனக்கு நல்லது செய்கிற ஆள் தான். நீ எந்த பெத்த பிள்ளையல்லோ என்ன நீ கைவிடுவியோ. எல்லா நேரத்திலையும் உன்னை நம்பித்தானடா வாழ்கிறேன். அப்போது எனக்கு கொஞ்சம் பசியாக கிடக்கப்போ ஏதாவது வேண்டித்தான் வேண்டா கடையில். அதுக்கு தான் நான் குடிக்கணும் போகிறேன். முதல்ல எனக்கு ஒரு சாப்பாடு வேண்டிதா. எத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன கை விட்டுட்டு இல்லைடா. நீ ஒருதன் தானடா எனக்கென்று சொல்லி நீ பாடுபடுகிற. நான் இன்னொரு கொஞ்ச காலம் தான் இருப்பேன். பிறகு போய் சேர்ந்துருவன் முனை. ஐயே என்னப்போ நீ இப்படியெல்லாம் ஏனப்போ திடீரென்று ஒரு மாதிரி கோம கதைக்கிற மாதிரி கிடக்கு. இல்லையாப்பா ரோட்டில் ஆக்க போனால் கதை நிப்பாடுவா. ஐயே என்னப்போ இப்படி சொல்கிற? ஓ நல்லா கலைச்சி போனேன்டா. நான் இவ்வளவு தூரம் நடந்து என்னால் ஏழாவ கிடக்கு. ஒரு மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்த டைபுல இருக்கு. அடே தம்பி இது என்ன இடமாடா? இது பஸ் கோட் நின்றுக்கிறா கடை சாப்பாடு கொண்டு வரேன். பஸ் கோடுக்கா? இது பஸ் கோட். ஓ நின்றுக்கிறாங்க கடை சாப்பாடு வரணும். என்ன நடக்க விடாமல் இந்த புள்ள பஸ் கோட்டில் இருத்தி போட்டு சாப்பாடு பண்ணி கொண்டு வர போறியோ? சரி அப்போ சரி சரி நான் இருக்கிறேன். நீ போய் சாப்பாட்டை வேண்டிக்கொண்டு மாவன் என்ன? சரி அப்போ சரி அப்போ நான் இதில் இருக்கிறேன். நம்ம இதில் இருக்கிறேன்னா இந்த புள்ள இங்கே வா. ஏதாவது ஒன்று சாப்பிடத்தக்கதா பண்ணி கொண்டு வாடியா. ஓ எந்த பிள்ளையை நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். போட்டு வா. அப்போ ஐயோ இந்த புள்ள போடா சாப்பாட்டோட வருவான். போக முடியப்பா செல்லம் நைஸ் ஆளை விட்டு வைத்தேன். அவர் ரேசா பஸ் கோட்டு விட்டு நான் பஸ் கோட் நிற்கிறேன். நின்று ரேசா சனி எங்கே தொலைச்சி போட்டும் எங்களுக்கு போனா அவன் தானே வச்சுக்கிற கரைச்சல். நீ இப்போ அந்த மற்ற போட்டு வாடகை காய்ச்சிட்டியா? சரி ஹாஜாச்சா சரியா? சரி 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 அப்போ நான் மாறேன் பை. சரி 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 மாறேன். ஐயா ஐயா என்ன தம்பி? என்ன இந்த பக்கம்? ஐயே தம்பி அடே இந்த பொடியன் போனான் இவன் குட்டி புள்ளி இதில் இருக்க விட்டுட்டு அப்போ இதில் இருங்கோ நான் போய் சாப்பாடு கட்டி கொண்டு வரேன்னு சொன்னான்டாப்பா. எனக்கு பசி எரியுதுடா. அவனுக்கு பக்கத்தில் போய் வரேன்னு சொல்லி போட்டுதான் போனவன். இன்னும் காணல இந்த புள்ள வருவான் தானே எப்படியும். இப்போ நான் விசோடையிலேருந்து தான் பாருறேன். அதில் விசோடையில் ஒரு வீட்டடியில் வீடு விசாரிச்சு கொண்டு இருந்த ரொம்பக்கா வீடு விசாரிச்சு வீடு விசாரிச்சானோ? இல்லையே அப்படியா? இந்த எங்களுக்கு வீடு ஒன்று இருக்கு.
நானும் இந்த மகனும் மருமகளும் தான் இருக்கிறோம் உங்க இந்த வீட்டுல. என்ன சொல்றீங்க? அதுல விஸ்வனுடைய ஒரு வீட்டுல ஐயோ, விசாரிச்சு இந்த கொண்டு தம்பி அவன் இந்த வாரத்தை உடுப்புடவையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கூட்டிட்டு வந்தான். அப்பா நீங்கள் இப்படியே ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு மண்டையும் அப்செட் ஆக போகுது, எங்கேயாவது ஒரு பொழுதுபோக்கா ஒரு ஊரை போய் பார்த்து கொண்டு போய் மாங்கொண்டு கூட்டி கொண்டு வந்தான். வந்த இடத்துலடாப்பா இந்த இடத்துல இருங்க, நான் பசிக்குதுன்னு சொன்னேன் நான். அப்போ அப்பா இந்த இடத்துல இருங்கோ, நான் ஓடி போய் உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு இந்த வாரண்டு போனவன் தம்பி. இது வரைக்கும் வேற இல்லையே ஐயா. கல்யாணமா போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாச்சப்போ. இல்லையே, அதுல நிக்கிறாரு. அவன் வைபம் பிள்ளைகள் எல்லாம் நிக்குது, சூக்கேசா நிக்கிறாரு. ஐயோ, அப்ப என்ன இந்த நடுத்தெருவுல விட்டுட்டு பூட்டான் போல கையா. சாப்பிடுங்க ஐயா. இல்லையா, நான் ஒன்றும் சாப்பிட இல்லை. நான் இவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன். இவன் தான் அப்படி இப்படி என்னாலும் அந்த வந்தவளாவது இந்த கடைசி நேரத்தில் என்ன பாப்பான்னு நினைச்சடாப்பா. எல்லாரையும் விட்டு நான் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறேனே, என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டான் ஐயா. எங்களை போகிறது எங்களை வர்றது என்னை யார் பாப்பா? கடவுளே, உனக்காக நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லையாப்பா. சிறு வயது முதல் பெரியவனாகும் வரைக்கும் தன் பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு தாய் தந்தையர்கள் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் தான் தன் பிள்ளையை வளர்த்தெடுக்கின்றனர். எந்த நிலை வந்தாலும் தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளை படக்கூடாது என நினைக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள்தான் நம் தாய் தந்தையர்கள். அந்த தாய் தந்தையர்களை நம்மில் பல பேர் ஆதரவற்றவர்கள் போல் இலகுவாக தூக்கி எறிகின்றோம். மார்பிலும் தோள் மேலும் தூக்கி வளர்த்து உனக்கு ஆதரவு தந்த அந்த அன்னை தந்தையை ஆதரவற்றோர் இல்லங்களில் தூக்கி எறிவது முறையா? வயது வந்தால் எல்லோரும் வயோதிபர்கள்தான். ஆதரவற்று தனித்து நிற்கும் போது இருக்கின்ற வலியை நம்மில் பலரும் உணர்ந்து பார்ப்பதில்லை. நம்முடைய அன்னை தந்தையர்களுக்கு நாம் எதை செய்கின்றோமோ அதையே நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு செய்யும் போதுதான் அதன் வலியும் வேதனையும் நமக்கு புரியும்.